ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினு டு ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம விஜய் சேதுபதியோட படம் எஸ். இந்த படத்தை வந்து ஆறுமுககுமார் அப்படிங்கிறவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. அவர் யாரும் தெரியல, மேபி புது டைரக்டராக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஜஸ்டின் பிரபாகரன் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. நம்ம சாம்சியஸ் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர். ஸோ மியூசிக் பாட்டுக்கு ஒருத்தர், பேக்ரவுண்டுக்கு ஒருத்தர் எப்படி பண்ணியிருக்காங்க படத்தில். இது எல்லாத்தையும் விட ருக்மிணி வசந்த் அவங்க வந்து இந்த படத்தில் ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். ஏய் பிஜிஎம் ஸ்ட்ராங்காக இருக்கு. பழைய ஐடென்டிட்டி எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாரையும் போல சாதாரணமாக வாழணும் ஆசையா இருக்கு. மை நேம் இஸ் போல்ட் கண்ணன். போல்ட் கண்ணனா? அது என்ன போல்ட்? அந்த ஐஸ் ஷாட் கேட்கணும், அதுதான் போல்ட் கண்ணா. என் முன்னாடி ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா நான் தைரியமா போல்டா தட்டி கேட்பேன். காரு, பைக்கு, சைக்கிள் எல்லாத்துலயும் இந்த போல்ட்டை கழட்டி வித்துருவானே. டார்க் வெப்ல இதுக்கெல்லாம் சைட்ஸ் இருக்கு. டார்க் சாக்லேட்டா? யோகி ரொம்ப அழகா இருக்கு. நீ பேசுறத பார்த்தா அவ கூட க்ளோஸ் ஆயிடும் போல் தெரியுது. இடிக்கும் மின்னலுக்கும் நடுவுல கரண்ட் மாதிரி ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? அது பேர் போல்ட். ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நீ இந்த ஊருக்கு என்ன வேலையா வந்திருக்க? என்ன பண்ண பிளான் பண்ணிட்டேன். அது என்ன பிளான் தான் சொல்லண்டா. எனக்கு இந்த பிளான் ஓகே. அவனுக்கு வேற மாதிரி பிளான் பண்ணுவானுடா. ஓ மை காட், பிளான் சொல்றான். வாட் இஸ் யுவர் பிளான்? ஸ்மக்லிங்கு, இல்லீகல் கேம்பிளிங், மீட்டர் வட்டின்னு எல்லா நம்பர் 2 பிசினஸ்லயும் தர்மாக்கு கை இருக்கு. 1 மில்லியன் ரிங்கட் 2 வாரத்துல கட்டணும். அதை செய்யலன்னா என்ன ஆகும் தெரியுமா? எவ்வளோ இருக்கு? மொத்த பணமும் வேணும்டா. யாரு வந்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம். என்ன சூது கவுதா? இதுக்கப்புறம் தான் ஃபுல் பண்ணே. நீயாடா இதெல்லாம் பண்ணு? இப்ப சொல்லு, எனக்கு தெரியணும். யாரா நீ? எஸ். என்னடா இந்த படத்தை பார்த்தா என்ன மாதிரியா இருக்கு? சிவகார்த்திக் மாதிரி இருக்குதே. சிவகார்த்திகேயனா? எனக்கும் எஸ்கே மாதிரி தான் இருந்தது. நல்லா இருக்கு, ஆர்கானிக்கா இருக்கு. விஜய் சேதுபதி படத்துல வந்து எஸ்கே உடைய அந்த போட்டோ பார்க்கறதும், பிளஸ் வந்து மாவீரன்ல விஜய் சேதுபதி வாய்ஸ் யூஸ் பண்ணது. ஸோ இதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆர்கானிக்கா ஆரோக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் தேவை. இப்போ இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கள் வந்து இன்னொரு ஹீரோவோட படத்துல வந்து ஒரு கேமியோவோ அந்த மாதிரி பண்ணா இன்னும் செமையா எக்ஸ்ப்ளோர் ஆகும் தமிழ் சினிமா அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டு. ஸோ அது வந்து அங்கே இனிஷியேட் ஆகிறது நல்லா இருக்கு. எஸ், இந்த படத்தோட ட்ரைலருக்கு வருவோம். எஸ், இந்த இவர் வந்து தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சி அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாம் ஒரு மாதிரி ஏமாற்றி ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் வந்து இவர் எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி லைன், ரைட்டா? ஸோ அது இருந்து அது கூட வந்து யோகி பாபு அந்த ஹீரோயின்ஸ் அவங்கெல்லாம் வந்து இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை இவர் ஏன் அதை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான காரணங்களும் இருக்கும்.
ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது. அது போக நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. ஏன்னா ஃபாரின் அந்த வைப் வர்றதுனால லுக் வைஸ் பார்க்க செமையாக இருக்குது ட்ரெய்லர். அவருடைய அந்த ஹேர் ஸ்டைல் அதுவுமே நல்லா இருக்கு. இந்த மற்ற எல்லா படங்கள்ல பார்க்கறதையும் இதுல வந்து நல்லா ஸ்டைலா இருக்காரு மனுஷன், செமையா இருக்காரு. யோகி பாபு காமெடி அங்கங்க ட்ரைலர்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ படத்துலயும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சாம்சியஸ் மியூசிக்கு வெறித்தனம் பண்ணியிருக்காரு, வேற லெவல். ஒரு மாதிரி இந்த பிரிக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை, மாதிரி சைலண்டா அப்படியே இருந்தாலும் அப்படியே சுவாகா செமையா பண்ணியிருக்காரு. ஸோ பாட்டு ஜஸ்டின் பிரபாகரன் உருகுது உருகுது சாங்கெல்லாம் என்னுடைய ஃபேவரட்டுங்க. அந்த வந்த டைமில் அடிக்ட் ஆகிட்டேன். அது இன்னுமே என்னோட பிளேலிஸ்டில் இருக்கு. ஸோ செமையாக பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, செட் ஒர்க்கு, மேக்கப்பு, எல்லா விதமான ஒர்க்கும் வந்து நல்லா பிரதிபலிக்குது ட்ரெய்லரில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெய்லர் வந்துச்சு, அடுத்த படம் ஹோப்ஃபுல்லி வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த மாதிரி நிறைய அவரோட லைனப்பில் நிறைய படங்கள் இப்போ கையில் இருக்கு. ஏசு, ட்ரெயின், தலைவன் தலைவி டீசர் வந்தது. ட்ரெயினுக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட லுக்கு, அதை அந்த டீசர், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் உடைய போனஸாக இந்த படங்களையும் எடுத்துப்போம். எஸ், தலைவன் தலைவி, இது எல்லாமே தலைவன் தலைவி ஒரு மாதிரி ஃபன்னியான ஒரு மாதிரி ஜான்ராவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் ஃபன்னி இருக்கும், பட் அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படமாக எப்படி நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க. ஆறுமுககுமார் என்ன குக் பண்ணி வச்சிருக்காருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.